வணக்கம். என் பேர் அண்ணாதுரை சார். இது வந்து அஜய் நாட்டுக்கோழி பண்ணையிலேருந்து பேசுகிறேங்க. இது வந்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கொடுக்கூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க அஜய் நாட்டுக்கோழி பண்ணை. இந்த பண்ணை வந்து தூய சிறுவடை தான் நம்ம வளர்த்துட்ருக்குறோம். இது வந்து 2020 ஆரம்பித்தோம் சார். 2020 வெறும் 80 குஞ்சு 1 மாதத்து குஞ்சாக பார்த்து 80 குஞ்சு வந்து ஆரம்பித்தோம் சார். அந்த 80 குஞ்சில் இருந்து தான் எடுத்து அது செக்ரிகேட் பண்ணி மொத்தமாக வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் இப்போ 350 தாய் கோழியும் 40 சேவல் இருக்குது சார். மொத்தமாக டோட்டலாக வந்து 400 பக்கம் நம்மக்கிட்ட இப்போ கோழி இருக்குது சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வந்து நம்மக்கிட்ட மாதம் ஒரு நாளைக்கு வந்து 60லேருந்து 70 முட்டை வரைக்கும் வருது சார். இந்த முட்டையை எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து இங்கிபெட்டரில் வச்சு பொறிச்சு குஞ்சாக தான் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம சேல்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு நாளைக்கு குஞ்சாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோங்க. அப்படி இல்லைன்னா 1 மாதத்துக்கு குஞ்சாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோங்க. சில பேர் கேட்பாங்க, தாய் கோழியை கறிக்கு ஏன் கொடுக்கறதில்லன்னு சொல்லிட்டு. கறிக்கு இப்போதைக்கு நம்ம கொடுக்கறதில்ல சார். கறிக்கு வந்துட்டு நான் மாதம் வந்து நான் அந்த 2 வருஷம் கழிச்சு தான் சார் நம்ம அதை கொடுப்போம். அதை மட்டும்தான் நம்ம கறிக்கு கொடுக்குறது. மற்றபடி இப்போதைக்கு கறி கொடுக்கல சார். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து குஞ்சியாக விற்கிறது நமக்கு லாபகரமாக தெரியுதுங்க. சரிங்களா? அதனால் வேண்டி நம்ம கறிக்காக கொடுத்துட்றோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு மெயினாக பார்க்கணுன்னா இந்த கோழி நல்ல முறையில் நம்ம வளர்ந்து வரணும் அப்படின்னாக்க நமக்கு வந்துட்டு நோய் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சார். நம்ம நோய் மேலாண்மைன்னா நம்ம பாலிசி என்னென்னா வருமுன் காப்போம். இந்த அஜய் நாட்டுக்கோழி பண்ணை இங்கே இப்போ 2020 2025 வரைக்கும் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நோய் வந்துச்சு, பெரிய ப்ராப்ளம் வந்தது அப்படியே சில பேர் சொல்லுவாங்க அந்த பண்ணையே காலியாகிடுச்சு, அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னு சொன்னால் மெயினாக வந்து நமக்கு நோய் மேலாண்மை தாங்க பண்ணுறோம். நோய் மேலாண்மைக்கு நம்ம என்னென்னா வருமுன் காப்போம் அதுதாங்க பண்ணுறோம். வருமுன் காப்போம் என்னென்னா இது வந்து நம்ம என்னென்னா எல்லாமே மூலிகை தாங்க சார் நம்ம பண்ணுறோம். மூலிகைனா என்னென்னா குப்பைமேனி, கீழாநெல்லி, துளசி இது 3 வந்து இந்த மூலிகை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இது கூட மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணி வச்சு அந்த தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை தாங்க நம்ம கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு 6 நாள், அதாவது 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொடுத்தோம்னா திரும்ப 15, 16, 17 அந்த மாதிரி மாதத்துக்கு 6 நாள் நீங்கள் வந்து இதை ரெகுலராக கொடுத்தீங்கன்னாக்க கோழிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதுங்க, எந்த விதமான நோய் அட்டாக் ஆகாது. இது சிறுவடை பார்த்திங்கனாக்க இயற்கையாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்திங்க. அடுத்தது வந்து தாய்மை குணம் ரொம்ப ஜாஸ்தி. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால மற்ற கோழிகளுக்கு வந்துட்டு மற்ற ரக கோழிகளுக்கு வந்து நோய் சீக்கிரம் அட்டாக் ஆனால் கூட இதில் வந்து ஒன்று பெருசாக அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு வருமுன் காப்போம் இது கொடுத்துட்றாங்களா, இதனால் வேண்டி இது நமக்கு நோய் மேலாண்மை நல்லா இருந்தாலே ஒரு பண்ணை சக்ஸஸாக கொண்டு போகலாங்க. அடுத்தது வந்து இன்கேஸு இப்போ நம்ம ஒரு நாளைக்கு குஞ்சு விற்கிறோம் அல்லது 1 மாதத்து குஞ்சாக விற்கிறோங்க. 1 மாதத்து குஞ்சு நம்மகிட்ட கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க, வேக்சின் போட்டு கொடுன்னு சொல்லி தடுப்பு மருந்து போட்டு கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அவங்களே என்ன பண்ணுறோன்னா நம்ம 7ஆவது நாள் F1 அப்படிங்கிற ஒரு வேக்சின் போடுறாங்க. அடுத்தது 14ஆவது நாள் IBD அப்படின்னு ஒரு வேக்சின் போடுறோம். 21 நாள்லேருந்து 28 நாளைக்குள்ளே லசோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வேக்சின் போடுறாங்க. இந்த 3 வேக்சின் போட்டு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் பெருசாக பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம பக்காவாக வேக்சின் போட்டு கொடுத்துட்றோங்க. தீவனம்னு பார்த்தீங்களா சார், இப்போ நம்ம கொடுக்குற தீவனம் என்னன்னாக்கா ஒரு 100 கிலோவுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கூட கோழி வளர்த்தாக்க இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தீவன மேலாண்மை ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீவன செலவு ரொம்ப கம்மி வருங்க. அதாவது வந்து 100 கிலோவுக்கு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 100 கிலோவுக்கு மக்காசோளம் ஒரு 30 கிலோ, அடுத்தது வந்து கம்பு அல்லது சோளம் வெள்ளை சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு 15 கிலோ வந்து 15 கிலோ போட்டுக்கலாங்க. அது கடலை புண்ணாக்கு ஒரு 10 கிலோ, தவிடு வந்துட்டு கோதுமை தவிடு இல்லை அரிசி தவிடு குருணை தவிடும்பாங்கள்ல அது ஒரு 20 கிலோங்க. அடுத்தது வந்து கருவாட்டுத்தோல்னா கருவாடு வந்துட்டு நீங்கள் கருவாட்டுக்காரங்களுக்கு கேட்டால் வேஸ்ட்டு கருவாடு இருக்கும், அதை வாங்கி வெயிலில் காய வச்சு நல்லா நசுக்கி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கலாங்க. நிறைய பேருக்கு வந்து கருவாடு நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி அதை உருவாக்கன்னு தெரியலங்கிறாங்க. இதுதான் சிம்பிளுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா காய வச்சு நல்லா நசுக்கிட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சிங்கனாக்கா கருவாட்டு தூள் ஆயிருங்க. கருவாட்டு தூள் ஒரு 8 கிலோ ப்ளஸ்ஸு இந்த மினரல் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வெட்னரி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிங்கன்னா மினரல் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது ஒரு 2 கிலோ மொத்தம் சேர்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ வந்துடுங்க. இது வந்து 100 கிலோ நீங்கள் ஒரே நேரத்தில் அரைச்சி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அரைச்சி வச்சுக்கிங்க. கம்மியாக உங்களுக்கு எங்கே தேவைப்பட்டது அரைச்சி வச்சுக்கிங்க. இது வந்து இதில் என்னென்னா நம்ம அனுபவத்தில் இதெல்லாம் பேசுகிறேங்க. அனுபவம் இருந்தாலும் போதும். இது சரிவிகித உணவும்பாங்கள்ல, சரிவிகித உணவு இதில் வந்து எல்லாமே கிடைச்சிருதுங்க. அதாவது கோழிகளுக்கு தேவையான கொழுப்பு சத்து,
நார்ச்சத்து எல்லாமே இதிலே கிடைச்சதுங்க. அதனால் வேண்டி இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முட்டைக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதத்துக்கு மேலே நான் சொல்கிறேங்க, ஒரு மாதத்துக்கு மேலே இதெல்லாம் நீங்கள் போடலாம். ஒரு மாதம் வரைக்கும் இன்னமும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்டர் தீவனம் தான் கொடுத்துருக்குறோம். கம்பெனி பேர் சொல்ல வேணாங்க. ஒரு கம்பெனி ஸ்டார்டர் இது என்ன நாட்டுக்கோழி ஸ்டார்டர்னே இருக்குது. அதனால் வேண்டி அந்த நாட்டுக்கோழி ஸ்டார்டர் தீவனம் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் அது கொடுத்தா தாங்க உங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரு மாதத்துக்கு மேலே இப்போ நம்ம அரைச்சி தீவனம் நம்ம கொடுத்துக்கலாங்க. இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், சந்தையெல்லாம் போயிட்டு காய்கறி வேஸ்ட்டு, இந்த முள்ளங்கி, இந்த வேஸ்ட்லாம் நிறைய ஒதுக்குவாங்க. அந்த முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து சந்தை இருந்துச்சுன்னா அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதெல்லாம் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தீவன செலவு எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க. சிறுவடையை பொறுத்தளவு எதெல்லாம் நீங்கள் தீவன செலவு கம்மி எல்லாத்துலேயும் எதெல்லாம் செலவு கம்மி பண்ணுறீங்களோ அதுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க. நம்மக்கிட்ட கேட்பாங்க, சார் நம்மக்கிட்ட முட்டையாக நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முட்டையாக கொடுக்கறது வந்துட்டு அதிக லாபம் இல்லை சார். ஏன்னா ஓப்பனாக யாரும் இது மாதிரி சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம எதுவுமே வந்து ஒளிமறை இல்லாதான் நாங்கள் பேசுகிறது. முட்டையாக கொடுக்கலன்னா ஒரு முட்டை வந்து இப்போதைக்கு 20 ரூபா, அப்படி 15 ரூபா 20 ரூபா கொடுத்தா கூட நமக்கு வந்து லாபம் இல்லைங்க. என்ன ரீசன் கேட்டாக்க, இந்த முட்டையை வச்சு நம்ம இன்குபேட்டரில் வைக்கிறோங்க. இன்குபேட்டரில் வச்சு 21 நாள் அது குஞ்சு ஆயிடுது. சார் நம்ம குஞ்சு வந்து 65 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முட்டை 20 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு முட்டையை அதை 65 ரூபாய் நம்ம கொடுக்கும்போது எது நமக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சியாக கொடுக்குறது தான் லாபங்க. அதனால் வேண்டி யாருக்கும் அதிகமாக முட்டை கொடுக்குறது இல்லைங்க. பட் ஏதாவது வைத்திய செலவுக்கு சில பேர் வந்து கேட்பாங்க, வைத்தியத்துக்கு இருக்குது கொஞ்சம் கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தவிர்க்க முடியாமல் கொடுக்கறது தாங்க. அதனால் வந்து முட்டையை கொடுக்கறதில்ல. இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது எல்லாமே மேனுவல் இன்குபேட்டர் தாங்க, ஆட்டோமேட்டிக் கிடையாது. மேனுவல் இன்குபேட்டர் தான். ஆட்டோமேட்டிக்கு மேனுவலுக்கு என்னன்னாக்கா, ஆட்டோமேட்டிக் இதுன்னா இந்த முட்டை பெரட்டுறதும்பாங்க. அதாவது வந்து அந்த ஜஸ்ட்டு பொசிஷன் இந்த ஷேக் பண்ணி விடுவாங்க. அதனால் அது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் நம்மக்கிட்ட மேனுவல் தாங்க இருக்குது. மொத்தம் 5 இன்குபேட்டர் இருக்குங்க நம்மக்கிட்ட. மேனுவல் தான் இருக்குது. இதில் கொண்டு போய் நம்ம முட்டை வச்சோம்னாக்க அதான் 36 கிராமுக்கு மேலே உள்ள முட்டை தான் நம்ம தரமான முட்டையை வைக்கிறோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா 37.5 டிகிரி சென்டிகிரேடு வந்துட்டு அது டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க. சரிங்களா? 18 நாளைக்கு பிறகு தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு ட்ரேயில் தண்ணி வைக்கணும்பாங்க. அடுத்து இன்னொரு 2 ட்ரேயில் தண்ணி வைக்கணுங்க. அதாவது 18 நாளைக்கு மேலே 2 ட்ரேயில் தண்ணி வைக்கணும். குமிடிட்டிம்பாங்க. அதாவது ஈரப்பதம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பொரிப்பு திறன் நல்லா இருக்குங்க. நம்மக்கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்க 100க்கு 90% நிச்சயமாக வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம பொரிப்பு திறன் வந்துடுதுங்க. இதில் வந்து என்னென்னா, நம்ம 5ஆவது நாள் என்ன பண்ணுறோம்னா, அந்த ஹேண்ட்லிங் பார்க்குறதும்பாங்க. முட்டையில் வந்து லைட் அடித்து கரு கூடியிருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ஹேண்ட்லிங் பார்க்குறது வந்து நம்ம 5ஆவது நாளே பார்த்துருவோம். அந்த 5ஆவது நாள் பார்க்கும்போது அதில் வந்து முட்டை வந்துட்டு கரு கூடலை அப்படின்னாக்க அந்த முட்டையை வந்து நம்ம எடுத்து நம்மளே பயன்படுத்திக்கலாம், நம்மளே சாப்பிட்டுக்கலாம், பயன்படுத்திக்கலாம், வேறு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துக்கலாம். நம்ம சேல்ஸ் பண்ணுறது இல்லைங்க அந்த முட்டையை. இன்கேஸ் முட்டை அதிகமாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த முட்டையை ஃப்ரை பண்ணி அப்படியே திரும்ப கோழிகளுக்கே கொடுத்துட்றாங்க. கோழிகளுக்கு திரும்ப கொடுத்ததால கோழிகளுக்கு வந்து அதிக சத்து ஆயிடுதுங்க. நம்ம 21 நாள் கழித்து அந்த குஞ்சியை எடுத்து ப்ரூடிங்கில் விட்டு அதுலேருந்து தாங்க ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வளர்த்துட்ருக்குறோம். இந்த ஈரப்பதம் பார்த்திங்கன்னா 80% குமிடிட்டி மீட்டர் இருக்குது நம்மக்கிட்ட, மீட்டர் இருக்குது. அந்த மீட்டரில் செக் பண்ணிங்கனாக்கா ஈரப்பதம் வந்து அந்த குஞ்சு பொரிக்கும்போது 80லேருந்து 90% இருக்கலாங்க. 80க்கு மேலே இருந்தாலே நல்ல பொரிப்பு திறன் வந்துடுங்க. நம்மக்கிட்ட வந்து இது இந்த மேய்ச்சல் முறையில் வளருதுங்கிறதால, தீவனம் மட்டும் போட்டு வளர்த்தால மேய்ச்சல் முறையில் போய் நல்லா வளருதுங்கிறதால நம்மக்கிட்ட வந்து பொரிப்பு திறன் நிச்சயமாக நல்லா இருக்குதுங்க. எந்த சில பேர் சொல்லுவாங்க, வெயில் காலத்தில் எனக்கு முட்டை பொரிப்பு திறன் சரியில்லைன்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம பண்ணையில் வந்து நம்ம வளர்க்குற மெத்தடில் வந்து நம்ம வளர்க்குற இந்த இதில் வந்து பொரிப்பு திறன் ரொம்ப நல்லா இருக்குது. 100க்கு 90% பொரிச்சுதுங்க. இப்போ நான் இதனால் என்ன சொல்ல வரேன்னா, விவசாயிகளுக்கு எல்லாருமே வந்து தயவுசெய்து நீங்கள் விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து விவசாயத்தை மட்டும் நம்பி இருந்து தான் மழை வந்துச்சு, அது பாய்ச்சி இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு விவசாயத்தில் ஒன்றும் பெருசாக நம்மக்கிட்ட ஒன்றும் அதிக லாபம் இல்லாததால் விவசாயத்தை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குதுங்க. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பார்த்திங்கன்னா இது வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க காய்க்கும். மீதி நாள்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் நான் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணும்போது தான் கேவிகே அரியலூர் சோழமாதேவியில் இருக்க கேவிகேக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேங்க. அந்த ட்ரைனிங் தான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டு. முதல்ல அது நல்ல ஒரு எனக்கு சரி, இதில் நாட்டுக்கோழி வளர்த்தா நிச்சயமாக வந்து நமக்கு புறக்கடை வளர்ப்பில் நாட்டுக்கோழி வளர்த்தா நிச்சயமாக நம்மளை சக்ஸஸ் பண்ணலாம், லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு
அங்கே ட்ரைனிங் போனோங்க. அதன் பிறகு தான் வந்து ஆரம்பித்தோம். இது மட்டும் இல்லைங்க, கோழி தான் இல்லை, உங்கள் இதுக்கு என்ன சூழ்நிலைக்கு என்ன வளர்க்கலாமோ, ஆடு வளர்க்கலாம், இல்லை மாடு வளர்க்கலாம், வாத்து வளர்க்கலாம், மீன் வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த வளர்த்துக்கலாங்க. பட் என்னோட இது என்னென்னா, நிச்சயமாக எல்லாம் நாட்டுக்கோழி வளங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்குது நாட்டுக்கோழிக்கு பற்றி. இப்போ நிறைய வந்து நம்மக்கிட்ட எவ்வளவு கோழி இருந்தாலும், எவ்வளவு குஞ்சு இருந்தாலும், இப்போ வந்து ஒரிஜினல் நம்மகிட்ட இருக்கிறது ரெட் ஜங்கல் ஃபவுலும்பாங்க. இது வந்து நிறைய பார்த்துட்டு நிறைய பேர் நேரடியாக வந்து பார்க்குறவங்க 100 குஞ்சு ஆர்டர் பண்ணலான்ட்டு வருவாங்க. இது பேரண்ட்டை பார்த்துட்டு எனக்கு 500 குஞ்சு வேணுங்க, 1000 குஞ்சு வேணுன்ட்டு புக் பண்ணிட்டு போகிறாங்க. சரிங்களா? அதனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. விற்பனை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வளர்த்துட்டாக்க எங்கே விற்கலாம், எங்கே விற்கிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லை. நாட்டுக்கோழிக்கு வந்து நிறைய வந்துட்டு டிமாண்ட் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாமே வந்து வாங்க, நாட்டுக்கோழி வளங்க, வாழ்க்கையில் எல்லாம் முன்னேறுங்கன்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் அண்ணாதுரை அவர்களை 09454531468 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.